ஒருவேளை நீங்க ஜப்பானுக்கு போக போறீங்கன்னா அப்போ உஷாரா இருங்க. அங்க இந்த 3 விஷயங்களை மட்டும் செஞ்சிடாதீங்க, அப்புறம் பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. நம்பர் 3, பொது இடங்களில சத்தமாக பேசுவது. ஜப்பான்ல பஸ் அல்லது ட்ரெயின்ல போகும்போது போன்ல பேசுறதோ மத்தவங்க கிட்ட சத்தமா சிரிச்சு பேசுறதோ ரொம்ப அசிங்கமான விஷயம். அது மத்தவங்களோட தனி மனித அமைதியை பாதிக்குதுன்னு அவங்க நினைப்பாங்க. அங்கே அமைதி தான் மரியாதை. நம்பர் 2, நமக்கு இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு இது ஒரு அவமானம். டிப்ஸ் கொடுப்பது. ஜப்பான்ல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சர்வருக்கு டிப்ஸ் கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்கிற பணம் அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். சிறப்பான சேவை செய்யறது எங்க கடமை, அதுக்கு காசு தேவையில்லைன்னு அவங்க நினைப்பாங்க. அதிகமா பணம் கொடுத்தா அதை உங்ககிட்டயே திருப்பி தந்துடுவாங்க. நம்பர் 1, இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய சாபத்தையே கொண்டு வரதா ஜப்பானியர்கள் பயப்படுவாங்க. சாப்பிடும் போது சாப்ஸ்டிக்ஸை சோத்துக்குள்ள நேரா குத்தி வைக்கவே கூடாது. ஜப்பான்ல இறுதி சடங்குகள்ல சாம்பலுக்கு முன்னாடி வைக்கிற சாப்பாட்டுல தான் இப்படி செய்வாங்க. இது மரணத்தோட அறிகுறியா பார்க்கப்படுது. தெரியாம கூட இதை செஞ்சிடாதீங்க. ஜப்பான் போறதுக்கு முன்னாடி அவங்க கலாச்சாரத்தை கத்துக்கோங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுங்க.